என்னடா படம் பார்த்துட்டு வந்தவங்க பூரா ரொம்ப புகழ்ந்து தள்ளுறீங்க, அப்படி என்ன தாண்டா இருக்கு பார்த்துருவோம், என்ன எப்படி இந்த படம் இம்ப்ரெஸ் பண்ணுது அப்படின்ற ஒரு கல் நெஞ்சோட போய் தியேட்டர்ல உட்காந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, ஃபர்ஸ்ட் சீன்லயே அவங்களோட அந்த கல் நெஞ்ச சுக்கு நூறாக்கிடுவாங்க. அந்த அளவுக்கு ஒரு தரமான சீனு. டைட்டில் கார்டு போடுறதுக்கு முன்னாடியே நம்மள ரெடி பண்ணிடுவாங்க. தரமான படம் தான்டா பார்க்க வந்திருக்கிறோம் அப்படின்ற ஒரு ஃபீலுக்கு வந்து கொண்டு வந்துடுறாங்க. பஸ் சீக்வன்ஸ் ரொம்ப ரொம்ப நார்மலா ஆரம்பிக்கும். அங்க நடக்கக்கூடிய அந்த ஒரு ஆக்ஷன் கோரியோகிராஃபி, அதுக்கப்புறம் அந்த சீனுக்கு உண்டான கிளைமேக்ஸு, அதோட தொடர்ச்சி, அந்த கேரக்டர் யாரு, என்ன, அவங்க பண்ண தப்பு என்ன, அந்த போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இருக்கக்கூடிய ப்ரொசீஜர்ஸ் என்ன, இதெல்லாம் எப்படி நடக்குது. அதுலயும் ஒண்ணு என்னன்னா, சில விஷயங்கள்லாம் அந்த ஒரு ஷார்ட் ஃபார்ம்லயே சொல்லிட்டு போயிருப்பாங்க. அதுக்கு வந்து அவங்க எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கலாம். இன்னை வரைக்கும் சில பேருக்குலாம் தெரியாது. இப்ப எனக்குமே சில விஷயங்கள், இவனுக்குமே சில விஷயங்கள்லாம் தெரியல. அந்த எக்ஸ்பிளனேஷன்லாம் என்னன்னு தெரியல. பட் ஆனா அத வந்து ரொம்ப ஸ்பூன் ஃபீட் பண்ணாம போற போக்குல ரொம்ப கிளியரா சொல்லிக்கிட்டே போறாங்க. இத வந்து வேற ஒருத்தர்கிட்ட கேட்டு அத திரைக்கதையா எழுதி படமா எடுக்கும்போது அது வேற மாதிரி வந்திருக்கும். பட் ஆனா இந்த படத்தோட ரைட்டர் தமிழ் வந்து அவர் ஏற்கனவே போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இருந்ததுனால அவர் சொன்ன அந்த கதையில பயங்கரமான ஒரு உண்மை இருக்கு. அத வந்து ரொம்ப ரொம்ப யதார்த்தமா வந்து பிரசன்ட் பண்ணியிருந்தாரு டைரக்டர் சுரேஷ் ராஜகுமாரி.